ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 இங்கேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணோன்னே சைனா மேலே சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 2 மணி 3 மணி அந்த டயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபால் ஆச்சு. காயின் கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனால் என்னதான் அது ரெக்கவர் ஆனாலுமே நிறைய பேர்த்தோட மணி பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ் ஆச்சு, லிக்விடேட் ஆயிடுச்சு. இதை பற்றி நானுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆகிருக்கு. நான் எடுத்த 2 ட்ரேடில் ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆயிடுச்சு, ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா லிக்விடேட் ஆகலை. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், ஸ்லிப்பேஜ்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக ட்ரேடிங்கை பற்றி அனாலிசிஸோ இல்லை புதுசாக எதுவோ அப்படி கற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்போ என்னன்னா அக்டோபர் 10 அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா டேரிஃப் சைனா மேலே 100% போட்டார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, கிரிப்டோ மார்க்கெட்டு. ஓகேவா, நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் நினச்சேன், பட் அந்த மாதிரி இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகவும் நம்ம இந்தியன் மார்க்கெட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஓப்பன் ஆச்சு. பெரிய லெவலில் எந்த விதமான லாஸும் இல்லை. ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி நிலைமைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் ஒரு ட்ரேடருன்றப்ப எனக்குமே அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும். எதை பற்றி தான் அவன் பேசுகிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரிப்டோ ட்ரேடர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ஆப்வியஸ்லி ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஏன்னா அதை சொன்னால் பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து அதுக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்லலை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஓகேவா, அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வருதுன்னா அக்டோபர் 11 அன்னைக்கு வருது. ஓகேவா, மார்க்கெட் கிராஷ் ஆனது அக்டோபர் 10 நைட்டு. இது பார்த்தீங்கன்னா 11 அன்னைக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை பற்றி நான் சொல்லிடுறேன். இவரை பற்றி நான் படித்த வரைக்கும் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இதை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டின் கேலிஸ். இவர் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கார். இவர் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணுறாரு. அப்புறம் கிரிப்டோலஜி கீ ட்ரேடிங் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி வச்சுருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நிறையா வச்சு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இப்போ எப்படி நான் எப்படி ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போடுவார். அவர் ஒரு அகாடமியே வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு அகாடமியெல்லாம் வச்சு ஒரு மெனி ட்ரேடர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் அந்த நாட்டு ஆர்மிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு, டொனேஷனாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறப்ப பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் கான்ஸ்டன்டின் கேலிஸ்ன்னு சொல்லி. நெக்ஸ்ட் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட லேம்போகினி காரில் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்துருக்காருன்னு சொல்லி வந்திருக்கு. என்னன்னா எப்படி இறந்துருக்காருன்னா, காரில் அவரோட தலையில் சுட்டு பார்த்தீங்கன்னா இறந்துருக்காருன்னு சொல்லி வருது. போலீஸ் ஃபர்தராக எல்லாமே பார்க்குறப்ப அந்த கன்று பார்த்தீங்கன்னா அவரோட நேமில் தான் ரெஜிஸ்டரே பண்ணியிருக்காரு. ஸோ அது அப்படி பார்த்தாலும் அவரோட ஓன் கன்று தான். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ் இதை சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு அஃபீஷியல்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன். அவர் இந்த மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டிக்கலை தான் படித்தேன். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு தோணுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் இதை மட்டுமே வச்சு அவர் இதனால தான் இறந்தார், கிரிப்டோ மார்க்கெட்னால தான் இறந்தாருன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி நானும் நினச்சேன், நீங்களும் நினைக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஒரு கிரிப்டோ ட்ரேடர். ஓகேவா, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, இது ஒரு ரீசனு. இன்னொன்று அவருக்கு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லவும், ஆக்சுவலாக இவர் நல்லா சம்பாதிக்கிறவர் தான், டொனேஷன்லாம் பண்ணுறாருன்னா அப்போ ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறது தான். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்ப எல்லாருமே யோசிக்க தான் செய்வாங்க. அந்த கன்று பார்த்தீங்கன்னா அவரோட பேரை தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால கிரிப்டோ கிராஷ்னால தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்லியுமே இதை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த கிரிப்டோ கிராஷில் மொத்தமே அன்றைக்கி ஒரு நாளில் கிட்டத்தட்ட $19 பில்லியன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இவருக்கு கிடையாது, மொத்தமாக சொல்கிறேன். ஓகேவா, மொத்தமாக எல்லாத்தோடதையும் சேர்த்து $90 பில்லியன். இது நம்ம இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. ஓகேவா,
1,00,000 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டுமே லாஸ் ஆயிருக்கு, கிரிப்டோ லிக்விடேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இவரை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு, இது எதனால நடந்திருக்கும் என்னன்னு சொல்லி. ஓகே, இப்போ லிக்விடேட் ஆகிற அளவுக்கு அவர் என்ன ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சிருப்பாரா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் டவுட் வரும். இல்லை நீங்களாம் கேட்கலாம், என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய ட்ரேடர்னு சொல்கிறீங்க, அவ்வளோ மணி போட்டிருப்பாரு, ஒரு ஸ்டாப் லாஸ் கூட வைக்காமல் இருப்பார், லிக்விடேட் ஆகிற அளவுக்கு அசால்ட்டாக இருப்பாருன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆக்சுவலாக இப்படி கிடையாது. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு காயின் தானே வாங்கி வச்சிருப்பாரு நிறையா, அது என்ன தான் ஃபாலோ ஆனாலும் அகைன் ரெக்கவர் ஆயிருமே, இதுக்கு எதுக்கு இவர் இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஓகேவா? காயின் எடுத்து வச்சிருந்தாருன்னா அது அகைன் ரெக்கவர் ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்துருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி லிவரேஜ் அதிகமாக போட்டிருக்கலாம், ஐ திங்க், நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது எந்த அளவுக்கு உண்மையாக எனக்கு தெரியல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவர் இதனால தான் இறந்தாருன்னு யாருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணவும் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் பார்த்த ஆர்டிக்கல் வந்த நியூஸை வச்சு இதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒன்றும் அவங்களோட சொந்தக்காரங்க கிடையாது, நமக்கு என்னன்னே தெரியாது. இல்லை, நான் பார்த்த வரைக்கும் வச்சதை சொல்கிறேன். நீங்களும் இதை ஒரு அவேர்னஸாக பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம், அதில் அதிகமாக லிவரேஜ் போட்டிருக்கலாம். அதிகமாக லிவரேஜ் போடுறப்போ உங்களுக்கு லிக்விடேட் பார்த்தீங்கன்னா சடன் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்ன தான் எஸ்எல் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் நடந்துச்சுன்னா அது யாருனாலையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஓகேவா, நீங்கள் அதில் யாரையும் குறை சொல்ல முடியாது, மார்க்கெட்டையும் குறை சொல்ல முடியாது, அந்த புரோக்கரையும் குறை சொல்ல முடியாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மார்க்கெட் இறங்கி ஏறுறப்ப அது கண்டிப்பாக அடிக்க தான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லிவரேஜ் அதிகமாக போட்டிருந்தாருன்னா அவரோட லிக்விடேட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், ரொம்ப பக்கத்தில் இருக்கும் என்ட்ரி, அதாவது எஸ்எலுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குமே லிக்விடிட்டி. நீங்கள் இதுவே லிவரேஜ் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், 100 ரூபாவில் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓகேவா? டார்கெட்டு 120 ரூபா வச்சுருக்கீங்க. லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லிவரேஜ் கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தெரியுமா இருக்கும், கிட்டத்தட்ட 20 ரூபா 10 ரூபா அங்கே இருக்கும். 20 ரூபா 10 ரூபாங்கிறப்ப மார்க்கெட் 10 ரூபா வரைக்கும் வராதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். அந்த மாதிரி தான் நினச்சிருக்கலாம். ஓகேவா? ஆனால் அன்னைக்கு வந்துச்சு. ஓகேவா? இதில் சில பேர் வந்து என்னென்னா லிவரேஜ் அதிகமாக போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னா 80 ரூபா அங்கே இருக்கும். அப்போ 90 ரூபா ஸ்டாப் லாஸ்னா அடுத்து 10 பாயிண்ட் ஏறினாவே மொத்த கேபிட்டலும் காலி இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ லிவரேஜ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லிக்விடேட் ஆகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கிரிப்டோவில் அவங்க பார்த்தீங்கன்னா 100% லிவரேஜ் கொடுக்குறாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் கிரிப்டோவில் ஏன் ட்ரேட் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டை விட்டுட்டுனா இந்த லிவரேஜுக்காண்டி தான் பண்ணுறாங்க. 2000 3000 கேபிட்டல் இருந்தால் இந்த லிவரேஜை வச்சு நீங்கள் எத்தனை ட்ரேட் வேணாலும் எடுக்கலாம், அசால்ட்டட் ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் இந்த லிவரேஜ்னால தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இது எப்படின்னா உங்களுக்கு ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் லிவரேஜை நீங்கள் என்றைக்குமே பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நான் அதுக்கு லிவரேஜ் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. நான் ஒரு இதுக்கு எவ்வளோ லிவரேஜ் வைப்பேன் அப்படின்னா, இப்போ 100% லிவரேஜ் ஒரு இது இருக்குன்னா நான் ஒரு 3% 2% தான் வைப்பேனே, அவ்வளோதான் வைப்பேன். ஏன்னா கேபிட்டல் வந்து இப்போ ஒரு பிட்காயினில் ஒரு சும்மா ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா லிவரேஜே நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபா அந்த மாதிரி வரும். இதே நீங்கள் ஒரு 2-3% போட்டிங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா 600 ரூபா தான் வரும். அப்போ உங்களுக்கு பரவாயில்ல. அதை விட்டுட்டு நீங்கள் 50%, 90% இல்லை 100% வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா, ஒரு $2 $1 அதுக்குள்ளே தான் இருக்குமே உங்களுக்கு. அப்போ $1ங்கிறப்போ உங்களுக்கு வேணா 83 ரூபா 86 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் 86 ரூபாவில் ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுக்கு 86 ரூபா லிக்விடேட் ஆயிருமே, ஈஸியாக ஆயிருமே சடனாக. அது பிட்காயின் லைட்டாக மூவ் ஆனாவே உங்களுக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், அந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு தயவு செஞ்சு லிவரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடாதீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் தான். ரொம்பவே வொலாட்டிலிட்டியாக இருக்கும், ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கு சடனாக வந்துட்டு போகும். இது நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. இப்பயும் சொல்கிறேன், நான் எடுத்தோன்னே கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வரவே கிடையாது. எனக்கு அப்போ கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் மார்க்கெட் தான் பண்ணேன் ரொம்ப நாளாக. ரீசெண்டாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு தான் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேனே. இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங்கு, இதுதான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கிரிப்டோவில் அப்படின்னு சொல்லி லேட்டராக தான் நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு உண்மையில நல்லது தான் எனக்கு. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கே கிரிப்டோ மார்க்கெட்டு இந்த 100% லிவரேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்கிட்ட அப்போ கம்மியான காசு இருந்தப்போ பரவாயில்ல இதில் பூந்துருவோம்னு சொல்லி நான் வந்திருப்பேன். அப்போ நான் வந்து இதை தெரியாதனால பரவாயில்ல கம்மியான காசு இருந்தே பரவாயில்லன்னு சொல்லி இந்தியன் மார்க்கெட்லேயே நான் போட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அது எனக்கு நல்லதாகவே அமைஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா பிகினர் அளவுக்கு கிரிப்டோவில் வரல, வந்திருந்தா நான் அதை விட இதில் பெரிய லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணாதீங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராடே பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தயவு செஞ்சு நல்லா டைம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க ஃபஸ்ட்டு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் 4வது வருஷம் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு எடுத்த 1 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 2வது மாதம் ட்ரேடிங் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாருமே ட்ரேடிங் பண்ணி எப்படி எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கனவு கண்டிருப்போம். ஸோ அது மாதிரி தான் இவரும் அந்த கனவோட தான் ட்ரேடிங்குள்ளே வந்திருப்பார். ஆனால் அவரோட கனவு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா செதஞ்சிருச்சு. இப்போ சொல்கிறேன், நான் இதனால தான் அவர் இறந்தார் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அது இங்கே தான் வந்து நிற்கிதுங்கிறனால நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமாக லிவரேஜ் வச்சு பண்ணாதீங்க. கம்மியான லிவரேஜ் போட்டு பண்ணுங்கள். முக்கியமாக கம்மியான லாட் போட்டு பண்ணுங்கள். அண்ட் இன்னும் முக்கியமாக நான் சொல்லிக்க விரும்புகிறது, ஓவர் நைட் பொசிஷனை தயவு செஞ்சு ஹோல்டு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ முழிச்சிருக்கீங்களோ அப்போ ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ட்ரேட் பண்ணாதீங்க. ஒருவேளை எனக்கு வேறு வழியே இல்லை ப்ரோ, நான் ஸ்விங் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு இன்ட்ராடேலாம் பண்ண பயமாக இருக்குது, நான் ஸ்விங் ட்ரேடு தான் பண்ணுறேன், இல்லை மந்த்லி தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன், அப்போ எப்படி நான் ஓவர் நைட் தானே ஹோல்டு பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்மியான லாட் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, ஓகேவா? இன்ட்ராடேயில் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, நீங்கள் லாட் நிறையா போடுறீங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரமோ இல்லை மாதமோ தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே டைம் அதிகமாக இருக்கிறப்ப டயத்தை எடுத்துக்கங்க, லாட்டை கம்மியாக போடுங்க, ஓகேவா? 5 லாட் போடுற இடத்துல 1 லாட்டோ 2 லாட்டோ போடுங்க. தயவு செஞ்சு ஒரு லாட் போடுங்க, 2 லாட் கூட வேணாம், 1 லாட் போடுங்க. ஏன்னா 1 மாதம் நீங்கள் வைக்க போகிறீங்க. 1 மாதத்தில் உங்கள் ஃபேவராக மார்க்கெட் போச்சுன்னா நீங்கள் அந்த இன்ட்ராடே அன்றைக்கி ஒரு நாள் எடுக்கிறத நீங்கள் மந்த்லி எடுத்துடலாம் அசால்ட்டாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு லிவரேஜ் கம்மியாக வச்சு பண்ணுங்கள், லாட் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். ஓவர் நைட் பொசிஷனை அதிக லாட் வச்சு ஹோல்டு பண்ணாதீங்க, கம்மியான லாட் மட்டுமே வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். அதுவும் இந்த டயத்தெல்லாம் கொஞ்சம் சேஃபராக ட்ரேட் பண்ணுங்கள். சடனாக நமக்கு நியூஸ்லாம் நிறையா வருது, பார்த்தீங்கன்னா ட்ரேடு வரலாம் போய்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டயத்தில் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் இதனால தான் இறந்தாரா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு காரணம் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.